பேசாம உங்க அண்ணா மாதிரி நானும் சாமிக்கு வேண்டிட்டு மாலை போட்டுக்கவா? உன் அண்ணன் என்ன ஒரு 48 நாள் மாலை போடுவாரா? நான் ஆயுசு முழுக்க மாலை போட்டுக்கிறேன். நீ நான்வெஜ் செய்ய வேண்டாம், நீ என் பக்கத்துல கூட வர வேண்டாம். இவ்வளவு ஏன் என் நிழல் கூட உன் மேல படாது. நிஜமா ஒரு புருஷனுக்கு என்ன பாக்கியம் கிடைக்க போகுது? இதுவே சொர்க்கம் மாதிரி. நான் இப்போ என்ன பண்றேன்னா, நீ மட்டும் ஊனு ஒரு வார்த்தை சொன்னு வையே, பொழுது விடியறதுக்குள்ள நான் மலையோட வந்து நிக்கிறேன். நீ என்ன மாதிரி ஒரு புருஷன் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு உங்க வீட்டுக்கு போய் என்ன பத்தி பெருமையா சொல்லு. அட்லீஸ்ட் நீயாச்சும் உன் அண்ணன் அளவுக்கு நான் அன்பா இருப்பேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுப்பல்ல. என்ன சொல்ற, மாலை போட்டுக்கவா? ஏன் அத்தான், நான் என்னென்னமோ செய்ய சொன்னேன், அதெல்லாம் உங்க காதுலயே விழுகல. மாலை போட்டுக்கிற விஷயம் மட்டும் உங்களுக்கு கேக்குதுல? தாலில போட்ட மஞ்சள் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள சாமிக்கு வேண்டி மாலை போட்டீங்கன்னா என்ன நினைப்பாங்க? எங்க அண்ணன் அன்பால செஞ்சது, ஆனா நீங்க என்ன மனசுல வச்சிருக்கீங்கன்னே தெரியல. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அத்தான். ஏத்தான், என்ன பார்த்ததும் உங்களை கவர்ந்த விஷயம் எது? சொல்லுங்க அத்தான். சொல்ல தயக்கமா இருந்தா நான் இதுவான்னு கேக்குறேன். நீங்க இதுதான்னு மட்டும் சொல்லுங்க போதும். அத்தான், என்னுடைய இந்த அழகா இல்ல என்னுடைய இந்த மத்தாப்பு சிரிப்பா, இல்ல என்னுடைய இந்த நீளமான கூந்தலா? எது அத்தான் உங்க மனச சுண்டி இழுத்தது? எதை வச்சு நீங்க என்ன விரும்புனீங்க? சொல்லுங்க அத்தான். ஏன் அத்தான் அதை மட்டும் சொல்லவே மாட்டீங்க? ஓ, கண்ணு பற்றும் நினைக்கிறீங்களா? உன் கண்ணே உன் மேல பட்டுரும். பேசாம லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. என்ன அத்தான், பேசிட்டு இருக்கும் போதே லைட் நிறுத்த சொல்றிய? என்கிட்ட எது அழகுன்னு சொல்லுங்க, எனக்கே குழப்பமா இருக்குல்ல. லைட் ஆஃப் பண்ணா நீ அவ்வளவு அழகா தெரிவ. ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. இருட்டுல எப்படி அத்தான் நான் தெரிவேன்? உண்மையை சொல்லுங்க அத்தான். தெரியவே வேண்டாம், ஏதோ பண்ணு, நான் தூங்க போறேன். அத்தான், என்ன அத்தான்? அத்தான், நான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க அத்தான். அத்தான், என்ன அத்தான் படுத்துட்டீங்க?